பிரேஸ் காட். லாஸ்ட் வீடியோல ஆகார் பத்தியும் அவங்க பையனான இஸ்மாயில் பத்தியும் பார்த்தோம்ல. இப்படி இவங்க அம்மாவோ பையனும் எகிப்து தேசத்துல வாழ்ந்ததுனால எகிப்து தேசத்துல அரபியர்கள் அதிகமா பெருகிட்டு வந்தாங்க. அதுக்கடுத்து அபிமலேக்கும் அவங்க கீழே இருக்க சேனாதிபதியான பிகோலும் ஆபிரகாம் கிட்ட போயிட்டு, என்பா ஆபிரகாம், கர்த்தர் உன்னோட இருக்கிறனால உனக்கு எல்லாமே இருக்கு, அதனால நான் உனக்கு எப்படி கொடுத்தேனோ அதே மாதிரி எனக்காவது என் பையனுக்காவது என் பேரனுக்காவது கொடுன்னு சொல்லும்போது ஆபிரகாம் சரி என்னால முடிஞ்சது கொடுக்குறேன்னு சொன்னாரு. ஆனாலும் அபிமலேக்குடைய வேலைக்காரர் ஆபிரகாமுடைய துறவை எடுத்துக்கிட்டதுனால ஆபிரகாம் அபிமலேக்க கடிந்து கொண்டாரு. அப்போ அபிமலேக்கு, ஏன்பா நீ சொல்லிதான் எனக்கே தெரியுது, இது யார் செஞ்சானோ தெரியாது, என்னைக்குமே நான் கேள்விப்பட்டதுமே கிடையாதுன்னு சொன்னாரு. அப்பதான் ஆபிரகாம் ஆடு மாடையெல்லாம் எடுத்துட்டு வந்து அபிமலேக்கு கொடுத்தாரு. 2 பேரும் இப்போ ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. இதுக்கும் மிஞ்சி இன்னொரு 7 பெண் ஆட்டுக்குட்டிகளை கொண்டு வந்து அபிமலேக்கு கொடுத்து, இந்த பாருப்பா, இங்க இந்த துறவை நான் தோண்டினதுக்கு நீ தான் சாட்சி, இதுக்கு தான் இந்த 7 பெண் ஆட்டுக்குட்டிகளை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. 2 பேருமே அந்த இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ணதுனால அந்த இடம் பேரு பேர்செபான்னு சொல்லப்பட்டது. அதுக்கடுத்து அபிமலேக்கும் பிகோலும் பெலிஸ்தரின் தேசத்துக்கு போயிட்டாங்க. ஆபிரகாம் பேர்செபாவில ஒரு தோப்பு உண்டாக்கி சதா காலம் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அங்க தொழுது கொண்டாங்க. We'll see you in the next video. God bless you.